நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த ரெண்டு பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி பல இடங்களில் மாட்டிக்கொண்டு ஆனால் சிரித்த முகத்துடன் செயல்பட்டு கொண்டு இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான மாதம், ரொம்ப ரொம்ப சாதகமான மாதம். எதை நினச்சாலும் அதை வெற்றியுடன் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். 7.5 வருஷம் பிடியிலிருந்து மாறி வெற்றி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த, பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் இயங்க போகுது. உடலில் ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். ஆனால் கண்டுக்கிறாதீங்க. சில வழிபாடை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். புத்துணர்ச்சியுடன் செய்வீங்க. ஏன் இந்த சோர்வு வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு அமர்கிறார். 6ஆம் இடத்துல குரு அமர்வதனால சில சோர்வுகள் வரும். எதையா செஞ்சுட்டா ரொம்ப டயர்டாகிட்டோம் அப்படிமோ பார்த்தீங்களா? ஸோ அந்த டயர்னஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மாறும்.
வழிபாடு நான் சொல்கிற வழிபாடை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு. அதை தவிர்த்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்குவீங்க. இந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஐயா, அந்த பொருளை வாங்கினா தான் என் மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனால் அதை வாங்குறதுக்கு பல முயற்சி எடுத்துட்டேன், ஒன்று பணம் இருக்க மாட்டேங்கி, பணம் இருந்தால் அந்த பொருள் இருக்க மாட்டேங்கி. அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். மன அழுத்தத்திலேயே பயணிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு மன அழுத்தம் நீங்கி மனதார எதையுமே செஞ்சேன், மனசார எதையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் மகர ராசியில் கல்யாணம் வயதில் திருமணம் முடியாமல் திருமணம் எப்போ நடக்கும், நமக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணை எப்போ வரும் அப்படிங்கிற ஏக்கத்திலேயோ அல்லது கவலையிலேயோ இருக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பை கிரகங்கள் வாய்ப்பு அளிக்குது. ஸோ அதன் மூலமாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பண புழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். படிப்புக்காக யாரேனும் லோன் வாங்க போகிறீங்கன்னா, நான் என்னுடைய மகனுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கலாம்னு நினைக்கேன், இல்லை எனக்கே நான் எஜுகேஷன் லோன் வாங்கலாம்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி மகராசிக்காரர்கள் ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக உங்களுக்கு கல்விக்கான தொகை கிடைக்கும். கல்வியில் ஒரு சிறந்த மாணவன் என்று பேர் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ அல்லது வெளிநாடு பயணங்கள் மூலமாக படிப்பிலேயோ நீங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகுது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக உயர்ந்த பதவிக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே அரசாங்க பணியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் பல தடைகளையும் பல போராட்டங்களையும் சந்திச்சுக்கிருக்கீங்க. உங்களுக்கான பதவி உயர்வு கிடைப்பில் தடை இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய உறவுகளை, தாய் மற்றும் தந்தை, இந்த இரண்டு உறவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அவங்க மூலமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. அப்பா வழி உறவு அல்லது அப்பா மூலமாக நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு செல்ல போகிறீங்க, இல்லை அவங்க சொத்து கிடைக்க போதும், அந்த சொத்து மூலமாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் மிக சூப்பராக இருக்க போதுங்க. அந்த உடலில் சில சோர்வுகள் வரும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சோர்வு இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்னா வியாழக்கிழமை கொண்டக்கடலையை மாலையாக கோர்த்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மாலை போடுங்க. நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மாலை போடுவது மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சோர்வு இல்லாமல் வெற்றி பெறுவீங்க. அதே போல் அவருக்கு மாலையை போட்டுட்டு கொண்டக்கடலையை நல்லா அவிச்சு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கோவிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இறை அருள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ மறக்காமல் இந்த 4 வாரமும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இந்த 4 வாரம் தொடர்ந்து செய்யும்பொழுது மாற்றங்கள் நல்லா இருக்குன்னா இந்த 1 வருடமும் தொடர்ந்து செய்யுங்க. ஓகேவா? முடிஞ்சளவு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் 1 வாரம் பண்ணிட்டுன்னு 1 வாரம் பண்ணாட்டி தப்பு இல்லை. இல்லைன்னா கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தான் கூட சுற்றி இருப்பவர்கள், தன்னுடைய டிராவல் பண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. மரியாதைன்றது வேற, அடுத்து பாசம்ன்றது வேற. அந்த பாசத்தை மிஞ்சக்கூடிய ஒரு மரியாதை, மதிப்பு, இது எல்லாத்தையுமே அப்படி பர்ஃபெக்ட்
கரெக்டா கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். தன் கூட இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலையும் அவர்களுடைய மரியாதை கெடக்கூடாது அப்படின்னு பார்த்துக்க கூடியவர்களும் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். இப்போ எப்படி நம்மளுடைய இந்திய நாட்டுல மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திரு மோடிஜி அவர்கள் தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட இருக்கிறாரோ, அதே மாதிரிதான் இந்த மகர ராசி என்பவர்களும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதை கெடுதலான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல அதிகமாக இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த ஜூன் மாதம், இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்னைக்கோ செய்த அந்த தர்மங்கள், தானங்கள், புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய தலையை காக்க போகுது. என்னைக்கோ கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் கடன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, எவ்வளவோ நீங்க அந்த கடன்காரர்களை நீங்க எவ்வளவோ சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்க, நமக்கும் வருமானம் வரமாட்டேங்குது, அவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே ஒரு கேட்டுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி நீ எப்ப கொடுக்குறியோ கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு மனமாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வேலையில நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவிச்சீங்க, மற்றவர்களுக்காக நீங்க வேலை செய்தீங்க, ஆனா அந்த மற்றவர்களே பாத்தீங்கன்னா கூட வேலை பாக்குறவங்களே உங்களோட வேலையை விட்டு துரத்தக்கூடிய அளவிற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாங்க. சதி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, ஒண்ணு விடாம பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நீங்க இப்போ எப்படி தப்பிச்சு வெளியில வர போறீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். ஜூன் மாசம் பிறந்த உடனே நமக்கு இந்த வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு தர்மம் தலை காக்கணும் சொல்ல மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த இருக்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே அடங்கி போகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் குடும்பம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் புதிதாக உருவாகக்கூடிய ஒரு நேரம். அந்த குடும்பத்துல அந்த ராகு இருக்கிறாரு, குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு ராகு அப்படின்னாலே அங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்தை, ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும். அந்த நிதானம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இல்ல அந்த இடத்துல ஒரு மௌன விரதமாவது இருந்திருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா அந்த இடத்துல அன்னைக்கு நேரத்துக்கு நீங்க ஒரு விரதத்தை கடைபிடிங்க. ஏகாதசி விரதமோ மௌன விரதமோ இல்ல என்னைக்கு நாளைக்கு எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லியே நீங்க விரதம் இருந்துருங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறாது. இந்த ஜூன் மாதத்துல, இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால கேது உன்னோட சேர்றார். அதனால அம்மா சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள், வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஏதாவது நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு நேரம். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி தரேன், இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி தரேன்னு உங்களை காலத்தை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் நீங்க கண்டிப்பாக 100% அந்த மனைகள் வாங்குறதுல, நிலம் வாங்குறதுல ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. அததான் இந்த மாதம் ஜூன் மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதத்துல வீடு கட்டுறன்ற இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்துல இருப்பதற்குண்டான ஒரு நேரம் காலமாக தான் இருக்கும். அதனால வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அம்மாவினுடைய உடல் நலன் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. வேலையிலன்றது இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் முதலியே நான் சொல்லிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. தொழில்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில்ல பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் வராது. இந்த காலகட்டம் தொழில்ல ஒரு புதுசா பிரான்சஸ் ஆரம்பிக்க
ஆரம்பிக்கிறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலினுடைய எக்ஸ்பேண்ட், அதாவது தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான ஒரு முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். புதிதாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து அந்த செவ்வாயாகப்பட்டவர் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால 7ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால புதிய திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம். அந்த திருமண முயற்சிகள்ல நீங்க வெளியூர் மாப்பிள்ளையா பாக்குறது, வெளிநாட்டு மாப்பிள்ளையா பாக்குறது, வெளியூர் பொண்ணா பாக்குறது, இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். திருமணம் பண்ணி நீங்க வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.